சரி, அந்த லஞ்ச பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு நாங்க உரிமை பெற்றோங்கிறீங்களே, இந்த லஞ்ச பணத்தை எப்படி சார் ஈடு கட்டுனீங்க? எப்படி ஈடு கட்டுனீங்க அந்த லஞ்ச பணத்தை? படிக்க வர பிள்ளைகள்கிட்ட டொனேஷன் வாங்குனீங்களா? ஃபீஸ் எக்கச்சக்கமா வாங்குனீங்களா? அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, வேன் ஃபீஸு, பஸ் ஃபீஸு, லாரி ஃபீஸு, கார்டனிங் ஃபீஸு, கிரவுண்டு ஃபீஸு, இந்த மாதிரி வேறு வேறு பேர்களில் ஃபீஸ் வாங்குனீங்களா? ஏன்னா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதை ஈடு கட்டணும் இல்லையா? அந்த பணத்தை எப்படி ஈடு கட்டுனீங்க? லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஈடுகட்ட யார்கிட்ட பணம் வாங்குனீங்க? டாக்குமெண்ட் இருக்கா? கணக்கு காட்டுவோமா? இல்லை சார், நான் ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டாக ஆர்டிஐ போட்டு இந்த பள்ளிக்கூடங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசோ அதிமுக அரசோ இப்படி யாரிடம் பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கொடுத்தீங்களா, நெளிஞ்சுக்கிட்டே கொடுத்தீங்களா, மன ஊப்போட கொடுத்தீங்களா, வேறு சில அக்ரிமெண்ட்டோட கொடுத்தீங்களா? உங்க ஸ்கூல்ல நீச்சல் குளம் சரியா இருக்கா இல்லையா கண்டுக்காதீங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தீங்களா? ஏன்னா லஞ்சம் கொடுத்தோன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் சொல்லலை சார், நான் கண்டுபிடிச்ச இன்வெஸ்டிகேஷனே நான் பண்ணல. இந்த ஒரு படத்துல வடிவேலை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர், மொட்டை போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார்ல, ரொம்ப நல்ல வேண்டாம் நீ, நான் உன்னை அடிக்கலை, விசாரிக்கலை, எதுவுமே பண்ணல, நீயா உனக்கும் ஒசமா பின்னிடனுக்கும் லெவலுக்கு தொடர்பு இருக்கு, நீயா ஒத்துக்கிட்ட பார்த்து ஏடாங்க வரல. அது மாதிரி நீங்களா வந்து லஞ்சம் கொடுத்தோன்னு சொல்றீங்க. கடந்த அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினாங்கிறீங்க. யார் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க? அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் எக்ஸ்ட்ரா போன பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? பேரண்ட்ஸ்ட்டு தானே, படிக்கிற பிள்ளைங்களோட பெத்த ஆத்தா பெற்ற தானே வாங்கியிருப்பீங்க. ஆட்டோ டிரைவர் பையன்ல இருந்து இன்ஜினியர் பொண்ணுல இருந்து அந்த பசங்க எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதுகள்ட்ட இருந்து தானே பணமாக வாங்கியிருப்பீங்க. அப்படிதானே சார்? சார், அதெல்லாம் கருப்பு பணமா வெள்ளை பணமா சார்? லஞ்சம் வாங்குவது தப்பா சரியா சார்? வேக வேகமா வந்து லஞ்சம் கொடுத்தோம் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. லஞ்சம் கொடுப்பது தப்பு. லட்சக்கணக்கில் கொடுத்தோங்கிறீங்க, கரெக்டா அமௌண்ட்டை சொல்றீங்க, ஆனா யார்கிட்ட கொடுத்தோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்? ஏன்னா அவர் உங்களை பத்தி சொல்லுவாரு, அதானே? வேற என்னென்னலாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? உங்களுடைய ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? அநியாய ஃபீஸ் வாங்குறீங்களே, இப்படி லஞ்சம் கொடுத்தது ஈடுகிட்ட தான் வாங்குனீங்களா? இல்ல அந்த லஞ்ச பணத்தை நீங்க உங்க கிட்னியை வித்து மக்கள் சேவைக்காக, கல்விக்காக கொடுத்தீங்களா? அதெல்லாம் கேள்வி வருமா இல்லையா? என்ன என்ன சார், லஞ்சம் ஒளிஞ்சிருச்சுங்கிறீங்க, லஞ்சம் கொடுத்தோங்கிறீங்க, அப்ப ஃபீஸ் எல்லாம் நீங்க ஒழுங்கா வாங்குனீங்களா? சரி சார், பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒரு கல்வியாளர் ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்வி மேடைன்னு ஒரு அமைப்பு வச்சு கத்துறாரு. ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எவ்வளவு பள்ளி கட்டணம் வசூலிக்கிறது, எவ்வளவு ஃபீஸ் நீங்க வாங்குறீங்கிறத உங்க கேட்டு முன்னாடி எழுதி போடுங்க.